இணையாளும் எஜமானே இணையாளும் இளமானே அருமையான பக்கம். நன்றி 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 கிடந்த வணக்கம். ஏத்த அந்த பக்கம் இருக்கிற குரூப்புக்குள்ள என்ன செய்வன வச்சுட்டாங்களா யாரும் இல்ல ஊர் கட்டுப்பாடா ஏதாவது ஒரே சேலையா வேற என்ன நானும் வந்தாலும் அதுக்கு அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கல என்ன நானும் எவ்வளோ என்ன தான் பொறுமையாக இருக்கிறேன் வந்ததுலேருந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இருந்தா என்ன ஏத்தா ஏன் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கல என்ன என் ஊருக்குள்ள ஏதாவது கட்டுப்பாடா யாரும் கை தட்டக்கூடாது ரசிக்கக்கூடாது அப்படின்னு நானும் கிடையாது. இந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் சரி பாடெல்லாம் முடிஞ்சோடனே கை தட்டினாத்தான் ஒரு உற்சாகமாக இருக்குது நமக்கு நடிகர்களுக்கு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் பாடெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாருமே சேர்ந்து கை தட்டணும் சரிங்களா? இப்போ எனக்காக ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க பாப்பா எல்லாருமே. நல்லாதான்ப்பா ரசிக்கிறாங்க. அப்புறம் ஏப்பா இல்லை இவ்வளோ நேரம் அவங்களா பேசிக்கிறதா இப்போ தான் ஒரு மாதிரி ஒரு இதுக்கு வந்திருக்கிறா அவங்களுக்கு ஒரு நிலைக்கு. அப்படியா? என்ன தாத்தா என் நாடகம் பிடிக்கலையா? அப்பா தாத்தா என் நாடகம் பிடிக்கலையா? என்ன ஆச்சு? போயிட்டு வரீங்களா? போயிட்டு சீக்கிரம் வரணும். அவர் ஒன்றுக்கு போயிட்டாருங்கிற தாத்தா. ஆமாம் இந்த மாதிரி அமையனை பக்கம் வேணும். இந்த மாதிரி பக்கம் எங்களை அமைச்சாதான் இந்த மாதிரி பாடலாம் பாட முடியும். ஏன்னா எல்லாருக்கிட்ட எல்லா பாட்டும் பாடிட முடியுமா? அதுக்காக திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது. அதுபோல் இன்று அமைந்த பக்கமேளம் மிக சிறப்பான பக்கமேளம். ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையும்னாலே பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் இருந்தால் தான் நாடகம் நல்லா சிறப்பாக அமையும். ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைனே பக்கமேளம் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதுமா? அதுக்கு தகுந்தார் போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? சாமி என்பி சாமி ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம். என்னை சிரிப்பே வராதா? இந்த முகமே அப்படித்தானா? என்ன அண்ணே ரொம்ப வெக்கப்படுறாரு என்னன்னு தெரியல. அருமையான ஒளிபெருக்கி. ஆனா ஒளிபெருக்கி நடந்துட போதுமா? என்ன அவ்வளோ ஏத்துற மாதிரி ஏற்றி இப்படி இறக்கி அப்படி கிடையாது. அதுவும் இருந்துட்டா பத்தாது. ஒளிபெருக்கி பக்கம் மேல இதெல்லாம் நல்லா அமைஞ்சதுக்கு தகுந்தார் போல ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா? அருமையான ரசிகர்கள். ஆனால் போன வருஷம்லாம் இந்த மாதிரிலாம் எந்த கரைச்சல் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த வருஷம் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்ணு மட்டும் போன மாதிரி. அப்படியா? சரி சரி. ஆமாம் அருமையான ரசிகர்கள், எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லி சொல்லி கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க. கருப்பு பணியனே கருப்பு பணியனே மாட்டே அமைதியாக இருக்கணும் சரிங்களா? ஆமாம் அருமையான ரசிகர்கள். அதுலேயும் இந்த கிராமத்தில் பழைய நெடுவயல் கிராமத்தில் எனக்கு 2வது முறையாக வாய்ப்பினை வழங்கிய மகளிர் அணிக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் எனது சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். ஆமாம் அருமையான ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி நல்ல பக்கமெல்லாம் அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்தில் நடிகர்கள் நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கார் அமைப்பு. பழனி அருமை என்னார் பழனி பண்ணனார் அவர்கள். அதுலேயும் நாடகம் அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எப்பா போன வருஷம் வந்து அவங்க நல்லா நடிச்சாங்கப்பா, இந்த வருஷம் அவங்களே போடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளை கூட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய விஷயம். ஒரு சில பேர் அவங்களுக்கு தேதி இல்லை அவங்க நாடகத்துக்கு வர வேணாம்னு வாங்க வேண்டாம்னு எழுதி போட்டிருக்காங்க. அப்படிலாம் சொல்லி இடத்துக்கு வேறு யாரையாவது வர வச்சுருவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாரை கேட்டாங்களோ அவங்கள பொறுப்பாக இருந்து சரியான முறையில் நாடகத்தை அமைச்சிருக்காங்க. நாடகத்தை அமைத்தது அருமை அன்னார் பழனியப்பன் அன்னார்களாக இருந்தாலும் கூட எங்களையெல்லாம் காரைக்குடியிலிருந்து ஒருங்கிணைத்து கொண்டு வந்த அருமை சென்ற வருடம் அக்கா லட்சுமி அவர்களும் அண்ணன் செய்யமான அவர்களும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். அது என்னவென்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஊரா அப்படி சொல்லிட்டு போறியா பாரு. அப்ப எங்களை வந்து புடிச்சு மறு வருஷம் போடல, போன வருஷம் ஒரு விஷயத்த வச்சுட்டு போனாலே அது என்னன்னு கேட்கணுங்கிறக்கா போட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு போறீங்களா? உங்களே ஒன்றும் விருப்பப்பட்டலாம் ஒன்றும் போடலை. போன வருஷம் ஒரு விஷயம் வச்சுட்டு போனீங்க, அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா இந்த வருஷம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சந்திக்கும் போது நிச்சயமாக அந்த விஷயத்தை பேசுகிறோம். ஆமாம் இப்படி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கனே மணியனே, எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. சரி எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. வேற என்ன அமைஞ்சிருக்கு? என்னம்மா என்ன ஒரு இருக்கு இல்லைண்ணே,
எல்லாமே நிறைவா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. சரி. ஆனாலும் ஒரே ஒரு சின்ன குறை. குறையா? ஆ தெரியுமா, இந்த வருஷம் தான் நான் முதல்ல வந்திருக்கேன். உண்மையிலுமே வந்ததுலேருந்து பார்க்குறேன், வந்த நாடு நடிகர்கள் உட்காந்து லேட் ஆகக்கூடாது அப்படின்னு அருமையாக சாப்பிடணுமே அப்படிங்கிறக்காண்டி பரபரன்னு எல்லாருமே வேலை பார்த்தாங்க. அதில் எதுவும் குறையா? அதெல்லாம் நான் குறை சொன்னேன் நானே. பாருங்க, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். பாரு, கிராமமே டீ சாப்பிடணும்னு சொல்லி ஒரு அண்ணன் உபயமா பண்ணியிருக்காரு. ஆமா குட்டி அண்ணா. ஆமா. இல்லை அதில் எதுவும் குறையா? அதெல்லாம் நான் குறை சொல்லுவேன் நானே. இல்லை மைச்செட்டில் குறையா? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைண்ணே. இல்லை பார்க்குற மக்களில் குறையா? அதெல்லாம் சொல்ல மாட்டேனே. அப்புறம் குறைய இல்லை, அப்புறம் எதுக்குமா குறைய சொல்கிறேன்? ஆனாலும் ஒரு சின்ன குறைனே. இந்த ரத்தா பேசாத, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த குறையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வண்டியில் போகிறப்ப பேசிக்கலாம் தானே. குறை எங்கே இருக்கு அங்கே சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும் இதுதான் குறை அப்படின்னு. அடுத்த வருஷமும் போடுவாங்களோ? இல்லை இல்லை, குறைய சொன்னால் அடுத்த வருஷம் எப்படி போடுவாங்க? நான் சொல்கிறது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்ல போறியா? ஆமாம், நீ சொல்லு. அந்த கீழே இறங்கி போயிட்டு எதுக்கு ஆட்டி ஊருக்குள்ள ஆட்டி வாங்கினா நான் மட்டும் வாங்குறதுக்கு? உட்காருப்பா. ஆமாம் அக்கா சொல்லவா இல்லை வேணாமா? வேணாம். ஒரே ஒரு குறை தான், அது வந்து இந்த ஆண்டு பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் செயல்படுத்திக்கங்க. வேற ஒன்றும் நான் சொல்ல வரல. இல்லை இப்போ நோய் பேசுகிறாங்களே, அது குறையா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். நானும் பார்க்குறாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். இப்போ கொஞ்சம் சொன்னதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டாங்களா, அது நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால் அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். கூட்டம், இந்த கூட்டம் இது போதும்னே, இது போதும்னே நமக்கு. அது போதும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட 4 பேர் உட்காந்துருந்தாலும் ரசிச்சாங்கன்னா அதுவே மனசுக்கு திருப்தி தான். அதான் எங்க வர்க்கத்தை பத்தியா, கல்லு மாதிரி உட்காந்துருப்பாங்க நாடகம் முடிகிற வரைக்கும். ஆனா உங்க வர்க்கத்தை நினைச்சாதான் அதெல்லாம் மற்ற ஊர்ல சொல்லணும், நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. விடிய ஒரு ஆளு கிளம்பிச்சுன்னு வச்சுக்கவே, ஆடி வாடி போவோம்னு 10 பேர் கிளம்புங்க. அதனால கூட்டம்ல இந்த கூட்டம் போதுமே. ஆனா இந்த கூட்டம் காலையில வரைக்கும் இருக்குமா? ஓ, இதுதான் உங்க பிரச்சனை. இந்த குறைன்னு கிடையாது, இந்த ஊர்ல கிடையாதுனே. வரிசையா எல்லா ஊர்லயுமே அது நடக்குது. சரியா அந்த விடிய காலையில மாலை மாத்துறப்போ ஊருக்குள்ள ஒரு புள்ள இருக்கிறது கிடையாது. அம்புடு வேற எந்திரிச்சு போயிடுறது. இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேனே. என்ன முடிவு? விடிகிற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருந்தா எனக்கும் முருகனுக்கு கல்யாணம். லட்சு சொல்லு. லட்சு இல்லாட்டி என்ன என்ன எதுக்கு இப்ப நீ எந்திரிச்சு நிக்கிற? எதுக்கு எந்திரிச்சு? அத்தாச்சி சொல்லுங்க. அத்தாச்சி என்ன நீங்க எப்படி பண்றீங்க? அத்தாச்சி யாரு? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா உனைய தெரியும் எனக்கு. ஒரு நல்ல நண்பன் நீ. தயவு செஞ்சு இந்த அத்தாச்சி அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு இந்த நட்பை கேவலப்படுத்தாது. காரணத்தோட தான் நான் அத்தாச்சின்னு சொல்றேன். என்ன உனக்கு எந்த முறையில் நான் அத்தாச்சி வேணும்னு சொல்லி பார்ப்போம். நீங்க யார் திருமணம் பண்ண போறீங்க? இப்போ கதைக்கு வந்து முருகனை கல்யாணம் பண்ண போறேன். என் பேர் என்ன? உங்க பேர் மணிகண்ட பிரபு. நினைச்சு பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. முருகனை கல்யாணம் பண்ண போறேன். ஆமா. உங்க பேர் மணிகண்ட பிரபு. அதுக்கு முருகன் எனக்கு என்ன வேணும்? ஓஹோ ஐயப்பன். ஓஹோ ஐயப்பன் மணிகண்ட பிரபு. நீங்க அந்த வழியில வர்றீங்களா? அத்தாச்சின்னே. ஓ, அதனால முருகன் வந்து உங்களுக்கு அண்ணே. அண்ணனை திருமணம் பண்ணிக்கிட்டா நான் வந்து அத்தாச்சி. ஆமா, அண்ணன் பேர் கார்த்திகேயன். முருகன் கார்த்திகேயன், பாலசுப்ரமணி, பாலதண்டாயுதபாணி, இவ்வளோ பேர்லாம் இருக்கு. ஆமாம், என் பேர் மணிகண்ட பிரபு, ஐயப்பே. அதான் பேர் சொல்லி பார்த்தீங்க. ஆமாம், அது அப்படி பார்த்தா தம்பி இல்லை வேணா அண்ணன் முன்னாடி இல்லை அத்தாச்சில. சரி இருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமாம், அப்படிதான் அந்த முருகர் பெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லாமே நிறைவாக அமைஞ்சிருக்க சமயத்தில் இந்த கூட்டமெல்லாம் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயாவது அந்த முருகப்பெருமானை வந்து திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல இப்படி காத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து கண்டே வாகனம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி